கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் கூட நான் பேச இருக்கிற தலைப்பு ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ட் ஆஃப் பேப்டிசம். இன்றைக்கி வந்திருக்கிற அனைவரும் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அநேக நேரம் ஞானஸ்தானத்தை குறித்ததான தெளிவு இல்லாமல் நம்ம வாழ்ந்தும் என்ன பண்ணுறோம், முடித்து விடுகிறோம். இன்றைக்கும் கூட நான் பேச இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் ஞானஸ்தானம் என்பது என்ன, அதன் பற்றியான முழுமையான காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். அது கூட பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், டங்ஸ் அந்நிய பாஷை எப்படிப்பட்டது என்பது சில காரியங்களை நான் தொட விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் நம்ம படித்த வேத பகுதியிலிருந்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக என்ன பண்ணுமா இருக்கணுமா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக நேரம் நம்ம நினைப்பது உண்டு, நான் என்ன பண்ணுறேன், நல்லா தான் நிற்கிறேன், நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், நான் என்ன பண்ண மாட்டேன், விழ மாட்டேன்னு என்கிற அநேக எண்ணங்கள் வருது. ஆனால் இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட ஓட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரோடு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை ஒரு சாதாரண ஒரு உடன்படிக்கை அல்ல. இந்த பூமியில் இந்த கிறிஸ்துவர்கள் மறந்து போகிற ஒரு காரியம் எதுனா, தான் ஞானஸ்தானம் எடுத்த அந்த நாளையும் சரி, அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். அது ஜஸ்ட் லைக் தட். ஒரு 5 நிமிஷம் போகிற அந்த தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, முக்கி எழுப்பி விட்டுறாங்க, அவ்வளோதான். சில பேர் அதை ஏன் எடுக்கிறாங்கன்னா திருமணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. திருமணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, ஓடி போய் ஞானஸ்தானம் எடுத்து அந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறது வாங்கி திருமணத்துக்கு கூட திருமணம் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த ஞானஸ்தானம் சர்டிஃபிகேட்டுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கிறவன் தகுதி உள்ளவன். யார் தகுதி உள்ள? ஒரு பொன் வீட்டு என்ன பண்ணலாம், நம்பி பொண்ணை கொடுக்கலாம். மாப்பிள்ளை வீடு என்ன பண்ணலாம், நம்பி பொண்ணு எடுக்கலாம். ஆனால் இந்த சர்டிஃபிகேட், இந்த பேப்டிசம் எப்படி ஆயிடுச்சுன்னா அற்பமாக ஆயிடுச்சு. இந்த காலை வேளையில் ஞானஸ்தானம் என்பது நாம் நினைக்கிறது போல அல்ல, அது சுலபமான காரியமும் அல்ல. இன்றைக்கி அநேக ஞானஸ்தானம் எடுப்பதை குறித்து உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சபையில் வர எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, குட்டீஸு நண்டு சிண்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு என்ன பண்ணுறாங்க, தண்ணிக்குள்ளே போட்டு ஞானஸ்தானம் எடுத்து கொடுத்து அமுச்சு விட்றாங்க. ஞானஸ்தானம் கொடுத்து சர்டிஃபிகேட் தான் இவன் ரட்சிக்கப்பட்டான். புதிய உடன்படிக்கைக்கு நேரம் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, நிற்க வைக்கிறாங்க. ஆனால் அதை குறித்ததான தெளிவு மிக மிக முக்கியம். இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி நொடியில் ஒரு காரியத்தை பேசுகிறாருன்னா மிக முக்கியமான காரியம். ஒரு மரண படுக்கையில் இருக்கிற ஒரு தாயோ ஒரு தகப்பனோ டக்குன்னு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்குன்னா மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கும். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரித்து உயிர் தெழுந்து 40 நாள் எல்லாரோடையும் என்ன பண்ணார், சஞ்சரித்தார். அந்த 40வது நாள் ஒரு காரியத்தை என்ன பண்ணுறார், தன் சீசர்களோடு பேசுகிறார். மத்தேயின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 18லிருந்து 20 வரை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி. நல்லா கவனிங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்கி. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வேலை என்னன்னா, எல்லா ஜாதிகளையும் நம்ம என்ன ஆக்கணுமா, சீசர் ஆகணும். ஃபர்ஸ்ட் திங் சீசர் ஆகணும். படிங்கம்மா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என்ன பண்ணுமா, ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம் கொடுக்கும் போது கூட என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்பதை என்ன பண்றாரு, இயேசு தன்னுடைய 12 சீசர்களுக்கு என்ன பண்றாரு, போதிக்கிறார். படிங்கம்மா. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சோடனே எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறமும் என்ன பண்ணணுமா, உபதேசம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கணும். இன்னைக்கு இந்த ஞானஸ்தானம் உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் கொடுத்தது யாராச்சும் இருக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்துவ குடும்பம்ன்றதுல யார் வீட்டில் தலையாக இருக்கிறாங்களோ உபதேசம் பண்ணிக்கிட்டே தான். நீ பண்ணுறது தப்புன்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணணும், வாயிலிருந்து பெற்றவங்க வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகள் அதை பெறுகிறீர்கள் என்றால் கர்த்தருடைய கிருபை உங்ககிட்ட இருக்குன்றதை என்ன பண்ணுங்க, விசுவாசிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இது கர்த்தர் சொன்ன திட்டம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம். இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வந்தார், 40 நாள் இருந்தார், திருப்பி என்ன போயிட்டார், பரநேறிட்டார். திருப்பி மேல் வீட்டு அறையில் எல்லாருமே கூடுறாங்க. 120 பேர் அங்கே இருக்கிறாங்க. எல்லாம் முடியுது, பரிசுத்த ஆவி இறங்குது, அங்கே எல்லாரும் வரங்களுக்கு இறங்கல் எல்லாம் பெற்று முடித்தோடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, எழும்பி பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன்னா ஆக்ஸ் சாப்டர், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம்
38 41. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, நல்லா கவனிங்க, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை பற்றி நான் முடிக்கும் போது நான் பேசுகிறேன். என்ன பாஸ்டர், முதல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, நீங்கள் இங்கே இயேசு கிறிஸ்துவ பற்றி என்ன பண்ணுது சொல்லுது, நீங்கள் படிங்கம்மா. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன பண்ணுவீங்க, பெறுவீங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம எதை பெற்றுக்கொள்கிறோம்னா பரிசுத்த ஆவியின் வரங்களை என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்கிறோம். படிங்கம்மா. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். சபை நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறது நாம, ஆனா வாக்குத்தத்தம் நமக்கும் யாருக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல தான் பிள்ளைகள் தவறி போகிறார்கள். இன்னைக்கு அம்மா பெற்ற ஞானஸ்தானமும் அம்மா பெற்ற ரட்சிப்பின் வாக்குத்தத்தமும் யாருக்கிட்ட போவோம். பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கல, பிள்ளை ரட்சிக்கப்படலை, ஆனால் அதுக்கு ஒரு லெவல் இருக்குது. நான் அந்த சபை ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து சொல்கிறேன், பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளும். இங்கே அமர்ந்து இருக்கிறீங்கன்னா அப்பா அம்மா எடுத்த ஞானஸ்தானத்துக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, பங்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆண்டவர் தேடி தேடி வர்றாரு. இன்னைக்கு பசங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா உன் பிள்ளைக்கு என்ன இருக்குது, பிளஸிங்ஸ் இருக்குன்றார். படிங்கம்மா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்கா, உண்டாயிருக்கு. ஆனால் எல்லாருமே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ரட்சிக்கப்பட்டு சபையில் அமர்ந்திருக்கிறோன்னா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு ஞானஸ்தானம்னா ஒரு ஈஸியாக அழகாக சொன்னால் கிரீக் வேர்டில் பார்த்தீங்கன்னா பேப்டிசோ, அதோட வார்த்தை என்னது, பேப்டிசோ. நம்ம தமிழ் பதத்தில் என்ன சொல்லிக்கிறோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது. ஞானஸ்தானம் எடுப்பதெல்லாம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நேராக போவாங்க, பாஸ்ட் வந்து என்ன பண்ணுவார், தலையில் கை வச்சு பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, முக்கி எழுப்பிடுவாங்க. ஆனால் ரியாலிட்டி ஆஃப் ஸ்கிரிப்சர் என்ன நமக்கு டீச் பண்ணுதுன்னா, பேப்டிசம்னா மூழ்கி இருப்பது. என்னது, மூழ்கி இருப்பது. நம்ம பிசிக்கலாக அங்கே போகும்போது முக்கி என்ன பண்ணிடுறாங்க, நம்ம தண்ணியை விட்டு தூக்கிடுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கி இருப்பது. இப்போ ஒரு எம்டி கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் கேட்டால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்வீங்க, ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா, இதுக்குள்ளே ஏர் இருக்குது. இது அநேக நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, கிளாஸ் என்னவா இருக்குது, எம்டியாக இருக்குது. இதுக்குள்ளே தண்ணி என்ன பண்ணோம், ஊற்றப்பட்டுச்சுன்னா அந்த தண்ணி என்ன ஆகும், இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வெளியேற்றிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணோம், உள்ளே வரும். இன்றைக்கி அநேக நேரம் என்கிட்ட பாவம் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிற காரணம் எப்படின்னா இந்த காற்று மாதிரி தான். இந்த கிளாஸ் பாருங்க, நான் பியூராக இருக்குது, எனக்குள்ளே என்ன இல்லை, பாவம் இல்லை, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை. ஆனால் ஏரு என்கிற காரியம் தான் பாவமாக என்ன பண்ணுது நம்ம வாழ்க்கையில். அநேகர் இருக்குது, அநேகர் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, இச்சை, இப்படி அநேக பாவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் சில பேரோட பாவங்களை என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இப்படி பியூர் கிளாஸ் போல் நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம். ஆனால் நமக்குள்ளே பியூராக பரிசுத்த ஆவியானுடைய தண்ணீர், அந்த தண்ணி எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியை குறிக்குது. அது என்ன பண்ண நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஊர்கா பாட்டிலில் ஊர்கா மூழ்கியே இருக்கும் பாருங்கள், எத்தனை நாள் ஆனாலும் என்ன ஆகாது, கெட்டு போகுது. அது போல் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளம் எப்படிப்பட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். ரோமரின் புஸ்தகம், ரோமர் 6:1-7. ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, நம்ம ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ள எடுக்கல. இன்னைக்கு சபை எதை புரிஞ்சுதுன்னா, மூழ்கி ஞானஸ்தானம்னா தண்ணிக்குள்ள எடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஞானஸ்தானன்றது ஏதோ சடங்காச்சாரம் மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் கிடையாது. முடிச்சுட்டு வந்துட்ட உடனே நான் ஜாலியாக இருக்கலாம், நான் இப்படியே இருக்கலாம். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்த அந்த நொடியிலிருந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிதான ஒரு உறவு அங்கே உண்டாகுது. ஏன்னா அவரோட மரணத்தை என்ன பண்ணுது, அது குறிக்குது. படிங்கம்மா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவியம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம தண்ணிக்குள்ள போகும்போது நம்ம செத்து போறோம். என்ன பண்றோம், செத்து போறோம். அவரோட என்ன பண்ணிட்டோம், அடக்கம் பண்ணியாச்சு. இன்னைக்கு நீங்க நான்லாம் எங்க இருக்கிறோம், டெத் கண்டிஷன்ல இருக்கிறோம். உலக வாழ்க்கை எல்லாமே என்ன பண்ணிருச்சு, அழிஞ்சிருச்சு. நம்ம இச்சை எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ வாழ்கிறதே டெத். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ரெசரக்ஷன், உயிர் தெழுதலுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தோம் என்ன நினைக்கிறோம், புது லைஃப்குள்ளே என்ன பண்ணிட்டோம்,
வந்துட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, டெத்தில் தான் இருக்கிற. என்னது இருக்கிற? அடக்க ஆராதனை. எது அடக்க ஆராதனை? ஞானஸ்தானம். எது? நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணிட்டேன், இயேசுக்குள்ளே செத்துட்டேன்றதை என்ன பண்ணுறோம், அறிக்கை செய்கிறோம். படிங்கம்மா. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கும். அவரோட உயிர்த்தெழுதலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இணைக்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம எந்த சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்னா மரணத்தின் சாயலோடு என்ன பண்ணியிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கோம். உயிர்த்தெழுதலின் சாயல் நம்மளுக்கு உண்டு, ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணல, அதில் இணைக்கப்படலை. இந்த மரண வாழ்க்கையில் இறுதி பரியந்தம் யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண உண்டாகும். படிங்கம்மா. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. இனி நம்ம பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாதா, ஊழியம் செய்யக்கூடாது. மீன்ஸ்னா என்ன சொல்கிறாருன்னா, இதோட பாவம் உண்டான காரியத்துக்கு நம்ம எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. படிங்கம்மா. பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. நல்லா நீங்க செத்து போனனால எதுவுமே என்ன பண்ண முடியாது. நீ அந்த ஸ்டேட்ல தான் இந்த பூமியில வாழணுன்றது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, சொல்றாரு. இன்னைக்கு அநேக பேரோட கேள்வி என்னன்னா, இதை நீங்க பப்ளிக்கா நீங்க பண்றோம், இதை எல்லாருக்கும் முன்னாடி பண்றோம், அதெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் இது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக்காக நம்ம பண்ணுறோம். இதை பண்ணுறத நம்ம ஒரு தெளிவு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். we need to obey. இதை கர்த்தர் செய்ய சொல்லி என்ன பண்ணார், சொன்னார். இயேசு கிறிஸ்துவே முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணார், நமக்கு சொன்னார். ஒரு ஊழியக்காரன் சொல்லுவதோ இல்லை வேதம் சொல்லுவதோ இல்லை, ஜீவன் உள்ள ஒரு வார்த்தையே தன்னோட வாயை திறந்து என்ன பண்ணுச்சு, சொன்ன காரியம். இதுக்குள்ளே கிராஷ் கொஸ்டின் இல்லை இப்படி அது அப்படி இது இப்படிலாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் கேட்க முடியாது. ஏன்னா அதை கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுன்றதை புரிஞ்சுக்கோங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-22. 1 Peter chapter 3 20-22. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-22. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா வேளையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாத போனவைகள் அந்த வேளையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. கீழ்ப்படியாதவங்க, இன்னைக்கு இந்த ஞானஸ்தானத்தை பெறாதவங்க என்ன பண்ண மாட்டாங்க, காக்கப்பட மாட்டாங்க. இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கணும். முழுகி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஆண்டோட சமூகத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. படிங்கம்மா. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. நல்லா கவனிங்க. அதுக்கு எது ஒப்பனையா இருக்கு, ஞானஸ்தானம் இருக்கு. நோவாவுடைய குடும்பமும் கீழ்ப்படிந்து பேழைக்குள்ள போனாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து ஜலத்துக்குள்ள என்ன பண்ணோம், முங்கி எழுந்துக்க வேண்டியது அவசியம். படிங்கம்மா. மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. அது என்னது உடன்? இன்னைக்கு இந்த வார்த்தையை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஞானஸ்தானம் என்பது ஏதோ போகிறோம், சடங்காச்சாரம் பண்ணுறோம், உடன்படிக்கை பண்ணுறோம். உடன்படிக்கையை மீறுகிறவர்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்டன்றது வேதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது புரியும். வாழ்க்கை நரகமாக மாறிடும். ஏன்னா ஞானஸ்தானம் என்பது தண்ணியில் மூழ்கி எடுத்துகிட்டு என் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன்னு நீங்கள் சொல்லும் போது யாருக்கு எதிர்த்து நிற்கிறீங்கன்னா, கர்த்தருக்கு என்ன பண்ணுறீங்க, எதிர்த்து நிற்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அக்ரிமெண்ட்டை சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட் படி நான் ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படிப்பட்டது யோசிச்சு பாருங்கள். ஒரு சொத்தை ஒருத்தனுக்கு தரேன் நீங்கள் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு சொத்தையும் தராமல் பணத்தையும் தராமல் இருந்தீங்கன்னா அந்த எதிர்க்கு இருக்கிற மனுஷன் எப்படி பண்ணுவான்? இன்றைக்கி ஞானஸ்தானம் என்பது எதுவும் உடன்படிக்கை. அது யாரோட பண்ணுறீங்க? கர்த்தரோட, பாஸ்டோட கிடையாது, சபையோட கிடையாது. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யாருக்கு நேராக கையெழுத்து போட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி நிற்கிறோன்னா கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுறோம், நான் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த திருமணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களும் தே டோன்ட் நோ அபவுட் தட். ஜஸ்ட் லைக் தட் தண்ணியில் போஞ்சோம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுமோ ஒரு ஹாப்பியாக இருக்குது அந்த லைஃப்பில். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அடிப்பது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இந்த பந்தியில் அபாத்திரமாக எடுக்கிறது இல்லை, ஞானஸ்தான தொட்டிக்குள்ளேயே அபாத்திரமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இறங்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் உடன்படிக்கை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் யார் கூட முதல்ல தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுறாரு, ஆபிரகாமோட என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கை பண்ணுறாரு. நான் உனக்கு பிள்ளை தரேன், இந்த ஸ்தானத்தை நான் என்ன பண்ணுறேன் உனக்காக பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அப்போ 2 பிண்டங்களை என்ன பண்ணுவார், பிச்சு போடுவார். இந்த உடன்படிக்கையின் பிண்டமே அவர். ஆடை போட்டதுக்கே ஆபிரகாம் என்ன பண்ணல, சும்மா விடலை. நீங்கள் பைபிள் எடுத்து பழைய ஏற்பாடு எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். ஆபிரகாம் தூங்க வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்,
கிராஸ் பண்ணுவார். ஆனால் அங்கே பிண்டமாக போட்டதே தன்னுடைய குமாரன் என்ன பண்ணார்? இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது அங்கே என்ன நடக்குது மேலே புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவோட மரணத்தோடு இல்லைங்க, அந்த மரணம் அவர் சாட்சியாக அவர் மரிக்கிறார். ஒரு ஆடை எடுத்து என்ன பண்ணுவாங்க, 2ஆக கட் பண்ணி 2 பக்கம் போட்டு அதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஞானஸ்தானத்தில் கிராஸ் பண்ணுறோம். இவர் கூட நான் மரிச்சிட்டேன், இவர் கூட ஒரு வாழ்க்கையை வாழுவேன்னு ஒரு வாக்கு தத்தத்தோட உடன்படிக்கை நீங்கள் பண்ணிவிட்டு நான் என் இஷ்டத்துக்கு வாழுவேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிதாக்கு எப்படி கோவம் வரும்? ஏன் ரட்சிக்கப்பட்டவனை தேவனாகிய கர்த்தர் இப்படி பண்ணுறாருன்றத உங்களுக்கு புரியும். படிங்கம்மா. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலையும் ரட்சிக்கிறது. நல்லா இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுதா? ரட்சிக்கிறதா. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வாழும் போது துணிகரமான காரியங்கள் நம்ம பண்ணுவோன்னா யோசிச்சு பாருங்க. பேப்டிசம் இட்ஸ் நாட் ஜோக். நான் அடிக்கடி சொல்லுவேன், அநேக நேரம் நான் இங்கே பாஸ்டாக இருக்கிறேன், ஞானஸ்தானத்தோட தெளிவில்லாத ஞானஸ்தானம் எடுத்தவன். பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானத்தை நான் என்ன பண்ணேன், பெற்றுக்கொண்டேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு இந்த மாதிரி யாரும் போதிக்கல, எனக்கு இந்த மாதிரி வசனத்தை யாரும் என்ன பண்ணல, எடுத்து சொல்லலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு நான் வேதத்தை திறந்து படிக்கும் போது தான் தெரியும் எவ்வளோ துணிகரமாக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த சபையில் ஒரு தெளிவுக்குள்ளே என்ன பண்ணுங்க வாங்க. இன்றைக்கி பாஸ்டர் மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்கணுமான்னு கேட்டால் மூழ்கி தான் என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோன்னே இந்த ஸ்ப்ரிங்கல் பேப்டிசம் என்ன பண்ணுவாங்க, தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். அது ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒத்ததான்னு கேட்டால் என்னது கிடையாது. அவங்க எதன் அடிப்படையில் அதை கொடுக்குறாங்கன்னா, எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 27. எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 27. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நல்லா கவனிங்க, நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். இந்த வசனத்தால் தான் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் மனுஷங்க மேலே ஜலத்தை தெளித்து என்ன பண்ணுறாங்க, பேப்டிசம் கொடுக்குறாங்க. ஆனால் அது தேவனுடைய வாக்கு தத்தமும் இல்லை நான் சொன்ன உடன்படிக்கை கீழாக என்ன பண்ணாது, ஒரு நாளும் வராது. ஏன்னா பிலிப்பு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, காசாவோட பட்டணத்தில் எத்தோப்பியாவிலேருந்து வந்த ஒரு மந்திரி என்ன பண்ணுறாரு, ஏசாயா புஸ்தகத்தை ரதத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, படித்து கொண்டிருக்கிறாரு. அந்த ஏசாயா புஸ்தகத்தோட சத்தியத்தின் வெளிச்சத்தை அவரால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. பரிசுத்த ஆவியானவர் யாரோட பேசினா, பிலிப்போட பேசி நீ அந்த இடத்துக்கு போய் அவனுக்கு சத்திய வசனத்தை என்ன பண்ணு போதின்றாரு. அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 38 39. ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி யார் சொல்லலை, பிலிப்பு. உடனே நீ ரதத்தை நிறுத்துப்பா, நான் என்ன பண்ணுறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இந்த ஞானஸ்தானம் எடுப்பது யார்கிட்ட இருந்து வரும்னா, விசுவாசிக்கிட்ட இருந்து, சீசன் ஆனவங்க கிட்ட இருந்து தான் என்ன பண்ணும். ஒரு பாஸ்டர் ஒரு நாளும் கம்பல் பண்ண கூடாது. ஒரு ஊழியக்காரன் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக என்ன பண்ணல, அழைக்கப்படலை. இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஊழியக்காரனும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக என்ன பண்ணல, அழைக்கப்படலை. என்ன பாஸ்டர் இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தானே சொன்னீங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியில் என்ன பண்ண சொன்னார், ஞானஸ்தானம் சொன்னார். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் முடிக்கும் போது நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும். படிங்கம்மா. இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். தண்ணிக்குள்ளே இறங்குற அனுபவம் இருக்கணுமே தவிர தெளிக்கிற அனுபவம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. படிங்கம்மா. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். நல்லா கவனிங்க, பிலிப்பு என்ன பண்ணுறார் உடனே. அதுக்கப்புறம் பிலிப்பு ஒன்றும் பெருசாக உட்காந்து அவரோட பேசலை. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், பார்த்துப்பார். மார்க்கின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 நீங்கள் 10 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவம் எடுக்க தேவையில்ல, யோர்தானுக்கு தான் போய் என்ன பண்ணுறாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறார். முங்கி தான் என்ன பண்ணுறாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. யோவான் 3 அதிகாரம் 22 23. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு கூட சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். தண்ணிலாம் எங்க மிகுதியா இருக்கோ அங்கதான் என்ன பண்றாங்க, ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. சபை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மூழ்கி எடுப்பது தான் சரியான ஞானஸ்தானமாக இருக்குது. இந்த காலை வேளையில் எந்த நாமத்தினால நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாஸ்டர்னு கேட்டால், ஏன்னா மத்தேயு நம்ம படித்த மாதிரி 28:19, மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல
ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சபை நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தன் வாயால் சொன்ன ஒரு காரியம், பிதா குமாரன் பரிசுத்தாவினால என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. இன்னைக்கு இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுங்கன்ற ஒரு இடத்துல ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு ஊழியக்காரனை இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், அதனால் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். என்னை கேட்டார், எந்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கணும் பாஸ்டர் என்ன ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலன்னு. அவர் என்ன சொன்னார், ஆக்ஸ் சாப்டர் எடுங்க, அப்போஸ்தலரின் புஸ்தகம் எடுங்க, 2வது அதிகாரம் 38வது வசனம் வாசி. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை அந்த ஊழியக்காரன் என்கிட்ட சொல்லிட்டு, பாஸ்டர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் என்ன கொடுக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும். நான் ஒரு சபைக்கு போனேன், அந்த சபையில் நான் போய் என்ன பண்ணேன், ஆராதனை நடத்தி பிரசங்கம் பண்ணும் போது பார்த்தா அந்த சபையில் டெலிவரன்ஸே இல்லை, எல்லாம் கல் போல் என்ன பண்ணிருந்தாங்களா உட்காந்துருந்தாலும். உடனே அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டாராம், ஐயா நீங்கள் என்ன ஞானஸ்தானத்தை கொடுத்தீங்கன்னு அவர் கேட்டாராம். அவருக்கும் ஒன்றும் புரியல. என்ன ஞானஸ்தானம் தான், முழுகி ஞானஸ்தானம் தான் கொடுத்தேன், என்ன சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் என்ன பண்ணேன். நான் சொன்னேன், இதுதான் தப்பு. என்னது, இதுதான் தப்பு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாதான் ஆவியின் தேவ பிரசனம் என்ன பண்ணும், இறங்கும், பரிசுத்தாவியை என்ன பண்ணும், சபை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் ஞானஸ்தானத்தை என்ன பண்ணாரா, கொடுத்தாராம். யாரோட நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுத்த உடனே அங்கே பரிசுத்தாவிலாம் என்ன பண்ணிச்சான், இடைப்பட்டுச்சான். இதை கேட்கும் போது அநேக நேரம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஒருவேளை நம்ம தப்பான நாமத்தினால என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோமோ, இப்படி அநேக கேள்விகள் நமக்குள்ள உண்டாகும். இன்னைக்கு பேப்டிசம் ஞானஸ்தானம் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்குள்ள உண்டாக வேணும். அதுதான் பரிசுத்தாவியானவருக்கு வழியான்னு கேட்டால் கிடையாது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஞானஸ்தானம் தான் பரிசுத்தாவியானவருக்கு வழியான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அந்நிய பாஷை பேசுவதற்கு ஞானஸ்தானம் தான் வழியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சபை இதில் தெளிவாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த 38வது வசனம் வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பேதுரு இந்த இடத்துல பேசும்போது மிக தெளிவா பேசுறார். பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் சொல்ல பரிசுத்த ஆவியின் வரங்களை தான் என்ன பண்ணுவாரு, பெறுவார். இன்னைக்கு ஞானஸ்தானத்திற்கும் பரிசுத்தாவிக்கும் சம்மந்தம் இல்லை. இது சபை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அநேக நேரம் நீங்கள் உங்களுக்குள்ள யோசனை வரும், இல்லையே பாஸ்டர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஏறினாரு, பரிசுத்தாவியானவர் புறாவு போல அவருக்கு என்ன பண்ணாரு, இறங்கினாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார், போய் கை வச்சு ஜெபம் பண்ணார், அவங்க மேலே என்ன பண்ணுச்சு, பரிசுத்தாவி இறங்குச்சு, அந்நிய பாஷைகள் அவங்க என்ன பண்ணாங்க, பேசுனாங்கன்னு இப்படி அநேக ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம். ஆனால் சபை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேதுரு என்ன பண்ணுறார், கொர்நேலியு என்கிற ஒரு வீட்டுக்கு அழைக்கப்படுறார். அங்கே போய் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை குறித்ததான காரியங்களை பேசுகிறாரு. சபை இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இப்படிப்பட்ட குழப்பத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், விடுதலை ஆகலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44 48 வரை. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், நல்லா கவனிங்க, பேதுரு சத்திய வசனங்களை போதித்து கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, புறஜாதிகள் மத்தியில் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாரு, நின்று சத்திய வசனங்களை போதித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, இறங்குறாரு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, படிங்களேன். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், அவங்க என்ன பண்ணாங்க, அந்நிய பாஷைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படிங்க. தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழி தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். யூதர்களுக்கெல்லாம் கலக்கமே ஆயிடுச்சு. இவங்க புற ஜாதிகள் மத்தியில பரிசுத்த ஆவி இறங்கி கிரியை செய்யறாரு, அந்நிய பாஷைகள் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள என்னது கலக்கம் உண்டாகுது. படிங்க. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி. நல்லா கவனிங்க, யாருமே ஞானஸ்தானம் என்ன பண்ணல,
இன்னைக்கு சபை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை. அது நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு எது ரொம்ப முக்கியம்னா, யோவான் 3 அதிகாரம் 5 வசனம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் விடாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு வாட்டர் பேப்டிசம் முக்கியமோ ஸ்பிரிட் பேப்டிசம் அது முக்கியம். அது இருந்தாலே ஆண்டவர் என்ன பண்ணார், உங்களுக்குள்ள வந்துடுவார். அது வந்தாலே உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால சொன்னாதான் பரிசுத்த ஆவி கிரியை செய்வார்னு யாராச்சும் சொல்கிறாங்கன்னா, தே டோன்ட் நோ ஸ்கிரிப்சர், தே டோன்ட் நோ ஹூ காட் இஸ். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி முன்னாடி நிற்கிற மனுஷனை வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்கிறதில்ல. முன்னாடி இருக்கிற நபர் உங்கள் மேலே கை வைக்கிறதுனால ஆண்டவர் கிரியை செய்கிறதில்ல. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலம். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன் இருதயம் தகுதி உள்ளதாக ஆன பிறகு நான் வந்துடுவேன். என்னது சத்திய வசனத்தை கேட்டு எல்லாரும் சரண்டர் ஆகுறாங்க. எங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு உயிர் தெரிந்த கிறிஸ்துவை பற்றி. எல்லாரும் உள்ள சரண்டர் ஆகுறாங்க. சரண்டர் ஆக பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானத்தை என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேதுரு ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிளாக என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அது கவனன்ட். ஆனால் ஆண்டவர் ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா மாம்சமான யார் மேலே இதனோட ஆவி என்ன பண்ணுவார், பார்க்க மாட்டார். கிறிஸ்டியனா, அவன் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறானா, அவன் சர்ச்சுக்கு போகிறானா, இல்லை அவனுக்கு பைபிள் படிச்சிருக்கிறானா, இல்லை டெய்லி ப்ரேயர் பண்ணுறானா, என்ன பண்ண மாட்டார். என்றைக்கு தான் இருதயத்தை உடைத்து தான் அவரோட சமூகத்துக்கு ஊட்டுறானோ அப்பயே என்ன பண்ணுறாரு, எடுத்துருவார். இன்றைக்கி அடுத்த கேள்வி வரும் அவங்களுக்குள்ள, பாஸ்டர் இந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, உங்களால் மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். எந்த மனுஷனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. எந்த மனுஷனாலையும் உங்களை ஜட்ஜ் பண்ண என்ன பண்ண முடியாது, முடியாது. சபை முதல்ல சொல்கிறேன், இன்றைக்கி சில சபைகளில் பார்த்தீங்கன்னா டங்ஸை கட் பண்ணுறாங்க. அந்நிய பாஷைகள் கிடையாது. ஒரு சபையில் பார்த்தா அந்நிய பாஷைகள் உண்டு. ஒரு சபையில் நீங்கள் மைக்கை பிடிச்சி அந்நிய பாஷை பேசுனா இந்த ஆள் டுபாகூர் என்ன பண்ணுறான், விட்றான். இப்படி அநேக குழப்பங்கள் இருக்குது. இன்றைக்கி அந்நிய பாஷை பெற்ற சிலரும் என்ன பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பெறாதவங்களை பார்த்து அவன் இன்னும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணல, வேறல. இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக தேவனாகிய கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற பசுத்தாவியா இல்லை அசுத்தாவியான்றது ஆண்டவர் தான் கடைசி காலத்தில் என்ன பண்ணுவார், ஜட்ஜ் பண்ணுவார். என் நாமத்தினால நான் பேய்களை என்ன பண்ணுவான், ஓட்டுவான். அவனை எனக்கு என்னது தெரியாதுன்றார். ஆனால் நம்ம ஒருத்தன் பேய் ஓட்டினா அவனுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. தயவுசெய்து சொல்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வச்சு இந்த சபைக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, உட்காராதீங்க. நான் வசனத்தையும் உங்களுக்கு அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்ஸ் சாப்டரா 19 அதிகாரம் 6 வசனம். பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது, நல்லா கவனிங்க, பவுல் அவர்கள் மேல் கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே. இன்னைக்கு சபை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கை வைக்கலனாலும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணியிருக்கோம். இதுதான் சபை புரிஞ்சுக்கணும். டைமிங் என்ன ஆகுது, இடிக்குது. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனால் இருதயம் திருந்தாத ஒரு ஜனத்து மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணால் பரிசுத்த ஆவி என்ன ஆனாது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை, யார் வந்தாலும் என்ன பண்ணாது, இறங்காது. அங்கே இருதயம் ஒழுங்காக இருக்கிறதுனால பரிசுத்த ஆவி என்ன பண்ணுது, இறங்குது. படிங்கம்மா. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையை பேசி, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவி இறங்கின பிறகு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்நிய பாஷையை பேசுகிறாங்க. படிங்கம்மா. தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த சைன் எப்படி ஆயிடுச்சுன்னா, பரிசுத்த ஆவின்னு அடுத்தது என்ன வந்துடுது, டங்ஸ் வந்துடுது, அந்நிய பாஷை வந்துடுது, தீர்க்க தரிசனம் காரியம் வந்துடுது. இப்படி வந்த உடனே தான் என்ன நினைக்கிறோம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பரிசுத்த ஆவின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்ஸ் சாப்டர் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே, நல்லா கவனிங்க, ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்நிய பாஷை என்னது, வரம், அது கிஃப்ட். சரியா, அதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து ஸ்தோத்திரமானவரே அப்பான்னு சொல்லி ஒருத்தவங்க அழுது தூச்சுன்னுக்கிறாங்கன்னா, இதுக்கிட்ட அந்நிய பாஷை இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட தலைஞ்சு என்ன பண்ணுவார், ஆண்டவர் தூக்கிடுவார். இன்றைக்கி முதல்ல யார் மேலேயும் கம்பல் பண்ணாதீங்க. நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளையை கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கம்பல் பண்ணி அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை வார்த்தை நீ பெற்று, அதெல்லாம் பைபிள் சொல்லவே இல்லை. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். என்னது, ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 to 11 வசனங்கள். 1 கொரிந்தியர்
12வது அதிகாரம் 7 - 11. அனுக்கிரகம் அவனவருடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, கர்த்தர் கொடுக்குற கிஃப்ட்டு அவனுக்கு பிரயோஜனமாக என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எதை கொடுக்கக்கூடாதுன்னு. படிங்கம்மா. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். நல்லா கவனிங்க, வசனத்தை பிரசங்கிக்கிறவனுக்கே 2 விதமான டைப் இருக்கான். அது 2 விதமானத்தையும் என்ன பண்ணுறாரா சொல்கிறார். இன்னைக்கு இந்த பாஸ்டர் சூப்பராக என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. இட்ஸ் நாட் நாலேஜ், இட்ஸ் கிஃப்ட். அது கர்த்தர் என்ன பண்ணது, கொடுத்தது. அது கொடுக்கலன்னா அவரால் அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. இந்த பாஸ்டர் வந்து ரொம்ப நாலேஜாக ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக பேசுகிறார். அது ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு. உடனே நான் இந்த பக்கம் வந்து அந்த பாஸ்டருக்கு மட்டும் கொடுத்தீங்களே ஆண்டவர், எனக்கு அதெல்லாம் நான் கேட்கக்கூடாது. அவர் எனக்கு என்ன வருமோ அதை என்ன பண்ணுவார், எனக்கு கொடுப்பார். இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணுவார், அவர் கொடுப்பார். உடனே பெறாதவன் அது பொய்ன்னு சொல்ல. இன்னைக்கு சில சபைக்குள்ளே போனீங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிறவங்களே தப்பாக பார்ப்பாங்க. உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ அந்நிய பாஷை பேசுகிறல்ல அதுக்கு விளக்கத்தை சொல்லு. நான் சொல்லு, அந்நிய பாஷை பேசுகிறல்லப்பா அதுக்கு என்ன பண்ணு, விளக்கத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு சில வசனங்களை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி காமிப்பாங்க. படிங்கம்மா. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். நல்லா கவனிய, குணமாக்குறது தான் அவர் கொடுக்குற வரம். விசுவாசம், ஒருத்தன் ஆண்டவர் மேல பைத்தியக்காரமா விசுவாசம் இருக்கிறான். அவன் இப்ப அது யோபு வச்சிருந்த விசுவாசமே என்னது, ஆண்டவர் கொடுத்த வரம். நம்ம நினைக்கிறோம் பேதுருப்பா விசுவாசத்துல, அதுவே ஆண்டவர் கொடுத்தது தான். அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் அவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும் நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன பண்ணுறோம், டக்குன்னு திட்டிடுவோம். ஆனால் பேதுருன்ற பாரு, யோபோட விசுவாசமே என்னது வருதான். படிங்கம்மா. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். ஆவிகளை பகுத்தறியும். சில பேர்லாம் பார்த்து சொல்லலாம், இந்த மூஞ்ச பார்த்தா நல்லாவே இல்லை. என்னது, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க பசங்க, அம்மா அவனை பார்த்தா அப்பா அவனை பார்த்தா அவன் சரியில்லை. நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு என் பையன் சொன்னான் பாஸ்டர், ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு பாஸ்டர். அது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அது நம்மளால சொல்ல முடியாது. அவன் எது சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவான், அதுவே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது தான். ஆனால் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிஃப்ட்டில் ஆப்ரேட் ஆகிற எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாருன்ற எண்ணத்துக்குள்ளே வரவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டாருன்னா எடுக்க மாட்டார். அதை சபை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதை என்ன பண்ண மாட்டார், எடுக்க மாட்டார். நீ கெட்டவனாகவே இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை வச்சு என்ன பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவன் என்ன பண்ணாது, கிடையாது. படிங்கம்மா. வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். வேற ஒருவனுக்கு என்னது, அந்நிய பாஷைகளை பேசுறதே அவர் என்னவா சொல்றாரு, கிஃப்ட்டு. படிங்கம்மா. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுது. வியாக்கியானம் பண்றதும் என்னது, எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சில சபைக்குள்ளே போனீங்கன்னா தே டோன்ட் ஸ்பீக் டங்ஸ். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட சபைக்குள்ளே போனால் நீங்கள் உங்கள் வாயை திறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஜோம் பண்ணுங்கள். ஏன்னா கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் யூதனுக்கு யூதனாகவும் இருக்க கற்றுக்கணும். அங்கே போய் தான் நம்மளோட திறமை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம வெளிக்காட்டும். அப்போஸ் நான் பவுல் சொல்லுவார், நான் எனக்கு அநேகம் பேச தெரிஞ்சும் எனக்கு தமிழ் வசனம் தெரியல, நான் அநேக நேரம் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். என் தனிமையில் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன்றதை அவர் என்ன பண்ணுற அப்போஸ் நான் பவுல் தெளிவாக உரைக்கிறார். இந்த காலை வெளியில் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்துகொள்ளும். ஞானஸ்தானம் கீழ்ப்படிதலின் விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஞானஸ்தானம் கீழ்ப்படிதலின் விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. உலகத்தை உண்டாக்கின இரட்சகர் பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார், ஞானஸ்தானம் எடுத்தார். பரிசுத்த ஆவியினால் பிறக்கப்பட்டவர் என்ன பண்ணார், ஞானஸ்தானம் எடுத்தார். எதற்காக எடுத்தார்னா, நீங்களும் நானும் கீழ்ப்படிவதற்காக எடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் ஆண்டவரோட திட்டத்துக்கு என்ன பண்ணார், கீழ்ப்படிஞ்சார். அப்பா கிட்ட ஒரு ஃபோன் போட்டு, அப்பா நான் ஏன்பா எடுக்கணும், இவனுக்கு தான் எடுக்கணும், கெட்ட பசங்க அசுத்தமான பசங்க, நான் ஏன்பா. அப்பா சொன்னார், என்ன பண்ணார், செஞ்சார். ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன் சுய புத்தியில் சாஞ்சிருந்தார்னா அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், நான் பரிசுத்தவான், பரிசுத்தாவினால் என்ன பண்ண பிறக்கப்பட்டேன். யோவான் கையில் நான் என்னத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். சுய புத்தின்னா தெரியுமா சொல்லியிருக்கோம், இதுதான் சொல்லியிருக்கோம். ஆனால் படிங்கம்மா. அவரோட உயிர் தேர்தலோட நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சுன்னா பிதா மேலே இருந்ததுனால, என் பவர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், போய் ஞானஸ்தானம். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்கிறாலும் அப்படியே என்ன பண்ணுங்க,
கீழ்ப்படிங்க, சத்திய வசனங்களை படிங்க. இன்றைக்கி அநேக பேர் உங்களுக்கு சொல்கிறதுக்கு குத்துதுன்னா நீங்கள் வேதத்தை என்ன பண்ணல, படிக்கல. வேதத்தை படிச்சிங்கன்னா நீங்களே உங்களை என்ன பண்ணுவீங்க, ரெக்டிஃபிகேஷன் பண்ணிப்பீங்க, ரீகன்சிலேஷன் பண்ணிப்பீங்க. வேதத்தை படிக்காதனால வேதத்தை தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம கொஸ்டினை மட்டும் கேட்டிருப்போம், இது எப்படி, அது எப்படி, இது எப்படி. நல்லா கவனிங்க, ஜீசஸ் நினச்சா, இயேசு நினச்சா எவ்வளவோ கேள்வி கேட்கலாம். நான் ஏன் இதை பண்ணணும், நான் ஏன் எனக்கு கிளென்ஸ் பண்ணணும், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், பாவ மன்னிப்புக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை நான் ஏன் எடுக்கணும். அது உடன்படிக்கை, அது நான் கர்த்தரோட பண்ணுற உடன்படிக்கை, என் உயிர் தெரிதலுக்கான உடன்படிக்கை. அதை நான் பாதுகாத்து கொள்ளணுன்றதை அதை பண்ணுறாரு அவர். மத்தேயு 4:4. அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நல்லா கவனிங்க, இது நித்திய ஜீவனுக்கு குறிதான வார்த்தையை என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து பேசுகிறார். யாராச்சும் அவங்க வீட்டோட பசியோடு வந்தாங்கன்னா அப்பத்தினால என்ன பண்ண மாட்டான், பிழைக்க மாட்டான். தேவனுடைய வார்த்தைனால பிழைப்பான்னு சொல்லிட்டு டீஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இது போல புரிஞ்சுக்கணும், வசனம் எதை பேசுதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ஏன்னா எலிசாவோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாகமான் கரெக்டாக மிகப்பெரிய ஒரு மந்திரி என்ன பண்ணுறாரு, வரார், லெப்ரசி குஷ்டரோகம், அது சுகமாக்கும்படி ஊழியக்காரன் என்ன பண்ணார், பார்க்க வர. இந்த இடத்துல நீங்கள் பைபிள் படிக்கும்போது தெளிவு புரிஞ்சுக்கோங்க. அவனை பார்க்க முடியல, பெரிய ஆள், ஆனால் பாஸ்டர் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. பாஸ்டர் ரூம்குள்ளேருந்து சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ண அந்த யோர்தானில் 7 வாட்டி முங்கி எழுந்துருன்னு. இப்படிக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ வந்து என்னை பார்க்க கூட இல்லை, வாயில் என்ன பண்ணுற சொல்கிற. வேலைக்காரி சொல்கிறா, இதுவே வேறு ஏதாச்சும் கஷ்டமான ஒரு காரியம் சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஈஸியாக சொன்னதுனால என்ன பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. அவர் பாருங்கள், போய் 7 டைம் முங்கி எழுந்திருக்கிறாரு, சுகமாகற. ஞானஸ்தானமும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்டது தான். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ஒரு 6 வாட்டி அவர் முங்கி எழுந்திருந்தா கூட அவருக்கு என்ன கிடச்சிருக்காது, சுகம் கிடைச்சிருக்காது. இன்றைக்கி கிறிஸ்துவ ஓட்டத்தில் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், நான் நித்திய ஜீவனான்னு கேட்டால் கிடையாது. அவர் சொன்ன பிரமாணங்கள் எல்லாத்தையும் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். அது 7 முறைக்கான அடையாளம். யோர்தானுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கலாம், உள்ள ஒரு வாட்டி முங்கிட்டு இருக்கலாம், ஆனால் 7 முறை என்பது 7 வார்த்தைகள், 7 கட்டளைகள், இப்படிப்பட்ட எல்லா காரியமும் வாழ்க்கையில் என்ன பண்ணும், கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி அநேகரோட கேள்வி, ஏற்கனவே நான் ஒரு வாட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சிலுவையில் தோங்கின சீசன் என்ன பண்ணல, ஞானஸ்தானம் எடுக்கலை. ஆனால் அவன் அந்த நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால அவன் என்ன பண்ணான், ஞானஸ்தானத்தை ரட்சிப்பை என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான். எஃபிசியன்ஸ் 2 அதிகாரம் 8-9. 2 அதிகாரம். நல்லா கவனிங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது, ஜீவன் உள்ள தேவன் தொங்கும் போது அவரை பார்த்து அவன் என்ன பண்ணான், விசுவாசிச்சான். விசுவாசிக்கிறதுக்கான சாத்தியக்குறை இல்லாத போது விசுவாசித்ததுனால தான் ஞானஸ்தானம் என்கிற இடமே இல்லாமல் அவன் என்ன பண்ணிட்டான், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிச்சிட்டான். நீங்களும் நானும் அப்படி என்ன பண்ண முடியாது, ஒரு காலம் ப்ளேம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவரோட வார்த்தையில் நான் ஒரு தகுதியுள்ள ஒரு ஊழியக்காரங்கிட்ட என்ன பண்ணுறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன், சபை முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்தானம் ஊழியக்காரனுக்கும் உங்களுக்கானது அல்ல. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கர்த்தரோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடன்படிக்கை பண்ணுறீங்க. உடன்படிக்கை, ஏன்னா ஒப்புரவுனா கூட வாய்மூலமாக சொல்லிக்கிறது. உடன்படிக்கைனா சிக்னேச்சர் போட்டு அவர்கிட்ட என்ன பண்ணிடுறீங்க, அது என்ன பண்ண முடியாது, மீற முடியாது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 17வது வசனம். அதனால சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுல் டிக்ளேர் பண்ணுறாரு, ஞானஸ்தானம் கொடுக்கும்படி நான் என்ன பண்ணல, கிறிஸ்து என்ன பண்ணல. இன்னைக்கு சபை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பாஸ்டா என்ன ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணல, அழைக்கலை. சத்திய வசனங்களை போதிக்கும்படி தான் கர்த்தர் என்ன பண்ணார், என்னை அழைச்சேன். நான் ஃப்ராங்காக எங்கே போனாலும் நான் சொல்லுவேன், ஞானஸ்தானம் கொடுக்கவோ இல்லை சபையில் ஒரு பெரிதான கூட்டத்தை கூட்டவோ ஆண்டு என்ன பண்ணல, என்னை அழைக்கலை. உண்மையாய் போதிக்கும்படியாக தான் கர்த்தர் என்ன பண்ணார், ஆரம்பிச்சார். என்ன அவர் கேட்கும் போது கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பேன். அந்த ஒரு வார்த்தை இன்னைய வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். நான் பாஸ்டர், எஸ் இன்னைய வரைக்கும் உண்மையாக இருக்க, உண்மையாலாம் இல்லை. நான் என்ன மாதிரி கெட்டவன் யாருமே கிடையாது, ஸ்ட்ரகிளிங் தான். இன்றைக்கும் நான் சொல்கிற ஸ்ட்ரகிளிங். என் ஞானஸ்தானம் எடுத்து இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரகிள் பட்டுக்கிட்டே தான் இருக்கணும், போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அசட்டத்தனம் அதுக்குள்ளே வந்தால் தான் அடி. சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? அசட்டத்தனம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. படிங்க பிரதர். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியே என்ன பண்ணாரா,
அனுப்பிச்சாரா. இவரோட சுவிசேஷம் அப்போஸ்தலனாகிய பேதுருவோட டிஃப்ரெண்ட். பேதுரு விருத்த சேதனம் பண்ண வந்தால் அவங்க பக்கம் இப்படி செய்வார். விருத்தம் சேதம் பண்ணப்படாத போட்ட வந்தாங்கன்னா என்ன பண்ணுவார், இப்படி சாய்வார். அப்போ தான் ஆண்டவர் நினைக்கிறாரு, எனக்கு 12ஆவதா ஒரு ஆள் வேணும், தகுதி உள்ள ஆளாக வேணும், சத்திய வசனத்தை உள்ளதுபடி போதிக்கத்தக்க ஒரு ஆள் வேணும். காம்ப்ரமைஸாக என்ன பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு இந்த 11 பேர் யோசிச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்னாடியே போய் நின்று கெத்தாக சொல்கிறாரு, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்க, உங்கள் உபதேசத்தை என்ன பண்ணிக்கோ. யாரை பார்த்து சொல்கிறான்னா பேதுருவை பார்த்து சொல்கிறார். பேதுரு 12 பேரில் மூத்தவர், தலைத்துவத்தையே பார்த்து கேள்வி கேட்குறாரு. நீ பண்ணுற உபதேசம்லாம் என்ன கிடையாது, நம்மளாம் என்ன பண்ண மாட்டோம். ஐயோ ரொம்ப பெரிய பாஸ்டர், அவர் முன்னாடி நின்று நம்மளால். பேதுரு பவுல் சொல்கிறாரு, நீ பண்ணுறதுலாம் தப்பு, என்ன பண்ணிக்கோ, மாற்றிக்கோ. ஆண்டோட சமூகத்துக்கு முன்னாடி வித்த சேதனம் பண்ணப்பட்டவர்களும் கிடையாது, வித்த சேதம் பண்ணாதவங்களும் கிடையாது, எல்லாரும் சரி சமன்றது என்ன பண்ணார் சொல்கிறார். மார்க்கின் புஸ்தகம் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ, நல்லா கவனிங்க, ஞானஸ்தானம் பெற்றவன் என்ன பண்ணுவானா, ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு விசுவாசம் எப்படி உண்டாகும்னா கேள்வியினால உண்டாகும். கேள்வி எதனால் உண்டாகும், வார்த்தையினால் உண்டாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்ல, நான் எதற்காக வந்தேன், வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது. எந்த ஊழியக்காரருக்கும் நீ ஞானஸ்தானம் எடுன்னு சொல்ல என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அவன் கேட்ட சத்திய வசனங்களும் அவன் படித்த வேதத்தின் வாக்கியங்களையும் கொண்டு அவன் முன்னாடி வந்து கேட்கணும், நான் என்ன எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். இன்னைக்கு அநேக காரியங்கள் போதிக்கணுமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு அவங்கள இழுக்க முடியாது. அவன் வரணும். அவன் வரும்போது பரிசுத்தாவின் வரங்களை அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான், பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். ஏன்னா விசுவாசம் தான் ஞானஸ்தானத்தை என்ன பண்ணுதான், உண்டு பண்ண செய்கிறதா. ஆக்ஸ் சாப்டர் அப்போஸ்தலர் 22:16. நல்லா கவனிங்க, எதுக்கு நீ தாமதிக்கிற, படிங்க. நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். ஏன்னா இப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் எவன் படிக்கிறானோ அவன் தாமதிக்க. ஏன்னா பைபிள் நம்ம திறக்கிறதே இல்லை. பைபிளை பற்றி அநேக குறைகள் நம்மளால் சொல்ல முடியும், ஆண்டவரை குறித்த அநேக கொஸ்டின்ஸ் நம்மளால் கேட்க முடியும். ஆனால் பைபிளை திறந்து என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். ஆண்டவரை குறித்த அநேக கேள்விகள், ஊழியக்காரர்களை அநேக குறை சொன்னது, ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுனதில் முதல் ஆள் நான் தான் இருப்பேன். ஆனால் எப்போ பைபிளை திறந்து படித்தனோ, பைபிள் கிட்ட என்ன இல்லை, குறை இல்லை. முன்னாடி டீச் பண்ணுறவங்க கிட்ட தான் என்ன இருக்குது, குறை இருக்குன்றதை கற்றுக்கிறேன். இன்றைக்கி இந்த ஞானஸ்தானம் எடுப்பதனால 3 காரியங்கள் பலப்பட வேண்டியது மிக மிக அவசியம். 1 கொரிந்தியர் 12:13 முடிச்சிடலாம். அந்த 3 காரியம் தான். 1 கொரிந்தியர் 12:13 சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தோம், சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நல்லா ஒரே ஆவிக்குள்ளாய். இன்னைக்கு நம்ம ஆவி கிறிஸ்துக்குள்ளாய் பலப்பட வேண்டியது அவசியம். உள்ள சரீரம் கிறிஸ்துக்குள்ளாய் பலப்பட வேண்டியது அவசியம். நம்ம இப்படி ஒரு காரியத்தை நம்ம பிணைக்கப்பட்டு இருப்போம்னா அடுத்த இது எந்த இடத்துல நம்ம பலப்படுவோம்னா, அப்போஸ்தலர் ஆக்ஸ் 1:8 முதல் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்தை இந்த காலகட்டத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, வீட்டிலையும், நான் வேலை செய்கிற இடத்துலையும், நான் படிக்கிற இடத்துலையும், என் நண்பர்கள் மத்தியிலையும் நான் என்னவா இருப்பேன், சாட்சி. ஆண்டவர் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தவறும் போது எதை மீறுறீங்கன்னா, உடன்படிக்கை என்ன பண்ணுறீங்க, பேப்டிசம் தண்ணியில் மூழ்கி பண்ண உடன்படிக்கையை நீங்கள் மீறுகிறதுக்கு உங்கள் சாட்சி எங்கெங்கெல்லாம் கெட்டு போதோ அந்த இடத்துல யார் கெட்டு போகிறான்னா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு போலீஸ் சரியா இல்லைன்னா யாரை கேள்வி கேட்குறாங்கன்னா, கவர்மெண்ட்டை நடத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம சரியா இல்லைன்னா அது யாரை இழிவுபடுத்துனா கர்த்தர் என்ன பண்ணுது, இழிவுபடுத்துன்றதை மறந்துடாதீங்க. 3வது காரியம், ஆக்ஸ் சாப்டர் 2
அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38 39 கடைசியாக. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன பண்ணுவோம்? பெறுவோம். நம்ம வாழ்க்கையில் இந்த வரங்கள் இருக்கணும். இன்றைக்கி அநேக வரங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் இருப்போம். அதுக்கு தான் நான் வரங்களோட லிஸ்ட்லாம் படித்தேன். அநேகம் நினைக்கிறான் பேய் ஓட்டினா தான் என்னது இல்லை. ஒரு மனுஷனை பகுத்தறிகிற காரியம் இருந்தாலே நமக்கு என்ன இருக்குது? ஆண்டவரோட வரம் இருக்குது. இவன் பக்கத்தில் வந்து நின்னாலே உடம்புலாம் எரியுது பாஸ்டர்னாலே என்ன இருக்குது? உங்களுக்குள்ள வரம் இருக்குது. ஆனால் அந்த டைமில் நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா? லவ் யர் எனிமீஸ். என்னது? என் எதிரியை கூட நான் என்ன பண்ணோம்? ஆண்டவர் சில நேரம் தள்ளி வான்னா தள்ளி என்ன பண்ணுங்க? அங்கே தான் வசனத்தை உள்ளே போட்டு ஆண்டவருக்கு மெசேஜ் அனுப்புறது. ஆண்டவரே நீங்கள் எல்லாரையும் என்ன பண்ண சொன்னீங்க? நேசிக்க சொன்னீங்க. நான் அவரை போய் என்ன பண்ணுறேன்? அவன் அப்படியே இழுத்துன்னு போயிடுவான். அவங்கள என்ன பண்ணுறான்? அப்படியே உங்களை இழுத்துக்கிட்டு போயிடுவான். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி.